तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि. ஹாய், ரொம்ப நாளாக ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு பங்குனி உத்திரம் நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முருகனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய நெய்வேத்தியம் ரவா கேசரி தான். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml நெய் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் அண்ட் கொஞ்சம் முந்திரி போட்டு அதை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆகும். அது எடுத்ததுக்கப்புறம் இப்போது அதே நெய்யில் 1 கப் ரவை போட்டிருக்கேன். ரவையை வந்து லைட்டாக சின்னதாக ஃப்ளேம் சின்னதாக வச்சு லைட்டாக வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்து ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் வறுத்தா போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சைமல்டேனியஸாக நான் ஹாட் வாட்டர் கெட்டிலில் வச்சுருக்கேன். அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ இந்த ரவையில் ஊற்றின உடனே அது உங்களுக்கு வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிறதுனால உடனே அது வெந்துடும். வெந்த உடனே 1.5 கப் சுகர் நம்ம டைரெக்டாக போட்டு அதையும் சேர்த்து கிளறிடலாம். சுகர் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்காக பயப்பட வேண்டாம். அது வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் சரியாயிடும். அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷத்துலேயே கேசரி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டு ஃபர்தராக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டாச்சு. எல்லாமே இப்போ வந்து சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் கேசரி பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் போராததுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் தளர தெரியும். அப்போ தான் லாஸ்ட்டில் நீங்கள் நெய் விடும்போது கேசரி நல்லா தளர இருக்கும். எவ்வளோ நேரம் ஆறி போனாலும் உங்களுக்கு ரொம்ப இறுகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். என்னோட சேனல் நேம் ஹோம் டு குக். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.